ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர், அதாவது ESP8266 வச்சு ஒரு ஒய்ஃபை ஹேக்கிங் டூல் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலாம், என்னென்ன பண்ணணுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்க்ளைமர், இதை எங்கேயும் பப்ளிக் பிளேஸில் யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைல் எடுத்துக்கங்க. மொபைல் எடுத்துகிட்டு அதில் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிங்க. உள்ளே போய்ட்டு ஒரு ஃபைல் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த ஃபைலோட இடத்த கண்டுபிடிச்சி அந்த ஃபைலை உள்ளே தூக்கி போடுங்க. அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்கும். கொடுத்துட்டு உங்கள் ESP32 உங்கள் மொபைல் கூட கனெக்ட் பண்ணிடுங்க. OTG வச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு சைடில் க்ரீன் கலர் ஆரோ இருக்குது இல்லையா, அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் ESP32க்கு ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா அப்லோட் ஆரம்பிச்சிடும். இது ஃபுல்லாக அப்லோட் ஆகி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் அப்லோட் ஆகிட்டுருக்கு. அப்லோட் ஆகட்டும். ஆகி முடிஞ்சோடனே அப்படியே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்லோட் ஆகிட்டு முடிய போகுது. பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ வந்து சைடில் என் மொபைல் ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியும். அதே சமயத்தில் இந்த சைடு வந்து உங்களுக்கு என்னோடய லேப்டாப் ஸ்க்ரீன் தெரியும். ஸோ என் லேப்டாப்லேருந்து என் மொபைலில் வந்து அட்டாக் பண்ண போகிறேன். அட்டாக் பண்ண போகிற டிவைஸ் பார்த்திங்கன்னா என் மொபைல். எதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போகிறேன்னா என் லேப்டாப்பில் ஒய்ஃபை ஆன் பண்ணிக்கிறேன். இதை காட்டுது பார்த்திங்களா ஒரு நேம், இந்த நேமில் வந்து ஒய்ஃபை காட்டும். எனக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்குது. நான் பாஸ்வேர்டு செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்காது. ஸோ கிளிக் பண்ணி டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ எனக்கு இப்போ கனெக்ட் ஆகிட்டுருக்கு. இருங்க, கனெக்ட் ஆகட்டும். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் IP ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த IPயை போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து கண்டினியூ கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேஜ் பார்த்திங்கன்னா வரும். ஸோ இதில் வந்து நிறையா ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். இதில் தான் பார்த்திங்கன்னா அந்த பாஸ்வேர்டு நான் சொல்கிறேன் இல்லையா, நான் பாஸ்வேர்ட் போட்டிருக்கேன்னு, இதில் தான் நீங்கள் அதோட நேமை மாற்றிக்கலாம், பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இதை வந்து ஒரு எக்ஸ்டெண்டடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஒய்ஃபை அட்டாக் பண்ண போகிறேன்னா என்னோடய ஒய்ஃபை இந்த கீழே காட்டுது பார்த்தீங்களா, இதில் வந்து 2.4 GHz மட்டும்தான் அட்டாக் பண்ண முடியும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு என் மொபைல் இப்போ சைடில் பாருங்கள், மொபைல்லையும் அந்த ஒய்ஃபை பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ இதை வந்து உங்களுக்கு வந்து அட்டாக் பண்ணி காட்டுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒய்ஃபை ஒர்க் ஆகுது காட்டுறதுக்கு யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். யூடியூப்பில் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்ட ஒரு வீடியோவை ஓப்பன் பண்ணிட்டு ப்ளே பண்ணுறேன். சைடில் பார்த்திங்கன்னா ப்ளே ஆகுதா. ஸோ இப்போ சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் வந்து மியூட் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோவில் கேட்காது. ஸோ இப்போ வந்து வீடியோ வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து டீஆத்தென்டிகேட்டரை வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஆன் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா ஒய்ஃபை பார்த்திங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிட்டு மொபைல்லேருந்து. ஸோ மேலே போய் உங்களுக்கு உள்ள ஒய்ஃபைக்குள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா உள்ள ஒய்ஃபை செட்டிங்குள்ளே போயிடுச்சு. ஏன்னா ஒய்ஃபை காட்டும், ஆனால் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகாது. ஸோ இப்போ வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டா பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிட்டு பார்த்திங்களா. இப்போ வந்து யூடியூப்லேயும் பேக் டு ஆன்லைன் வந்துட்டு. ஸோ அடுத்த அட்டாக்காக வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து ட்வின் ஏவில் அட்டாக் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து என்னென்னா ஒய்ஃபையோட பாஸ்வேர்ட் கண்டுபிடிக்கிறது. ஸோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து அட்டாக் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதே மாதிரி இன்னொரு ஒய்ஃபை ஒன்று கட்ட ஆரம்பிச்சிடும். ஒரே ஒரு செகண்ட் ஒய்ஃபை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ஒய்ஃபை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் இப்போ அதே மாதிரி ஒன்று கட்டுது பார்த்திங்களா. இப்போ வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டு உள்ளே போனோடனே உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் போடுற மாதிரி ஒரு பேஜ் ஒன்று காட்டும். அதில் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து ராங்கான பாஸ்வேர்டு கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். பாஸ்வேர்ட் தப்புன்னு வந்துட்டு ஸோ அப்படியே பேக் வந்துட்டு ஸோ இப்போ வந்து கரெக்டான பாஸ்வேர்டு கொடுக்குறோம் பாருங்கள். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தேன்னா இப்போ வந்து லோட் ஆகட்டும். லோட் ஆகி முடிஞ்ச உடனே பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. ஸோ இப்போ வந்து நம்ம அதுக்கு அந்த ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே இது வந்து எஜெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லாக்னு இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் எந்தெந்த ஒய்ஃபை அட்டாக் பண்ணியிருக்கீங்க அதோட பாஸ்வேர்ட்ஸு SSID எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து அந்த ஒய்ஃபையை வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நிறைய அட்டாக்ஸ் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஸோ இன்னுமே வந்து நிறைய பண்ண முடியும் இதை வச்சு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அப்புறம் பார்த்திங்கன்னா இது இன்னும் நிறையா இருக்குது, நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிற உங்கள் ஒப்பீனியனையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ பை கைஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.